வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சில காலங்களுக்கு முன் நாங்கள் மிகவும் பரவலாக பொதுவாக உயர்ந்த குரலிலே ஊடகங்கள் வாயிலாக பேசிக் கொண்டிருந்த எத்தனையோ விடயங்கள் எல்லாம் இன்று பேச முடியாதவைகளாக மாறிவிட்டன. அன்று பேசக்கூடாது அல்லது பேச முடியாது என்று நாம் வைத்திருந்த விடயங்கள் எல்லாம் இன்று எல்லோரின் வாயினாலும் பேசப்படுகின்ற விடயங்களாக மாறிவிட்ட காலத்தில் அன்று ஒருவரின் குடும்ப ரகசியம், ஒருவரது உள் வீட்டிலே நடக்கின்ற ஒரு விடயம் அல்லது ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒழுக்க சீர்கேடு இவையெல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்புவதில்லை. மற்றவர்களின் ஒழுக்கம் கெட்டுவிடும் என்ற காரணத்தினால் இயன்ற அளவு அவைகள் மூடப்பட்டு வந்தன. மனிதர்களின் பொதுமக்களின் ஒழுக்கத்திலே கெடுக்கக்கூடிய எந்த விடயத்தையும் பகிரங்கத்திலே எடுத்து போடுவதில்லை. ஆனால் இன்றைய உலகத்திலே ஒருவரின் உள்ளூட்டிற்குள் நடக்கின்ற விடயம் சேட்டலைட் மூலம் அங்குமெங்கும் உலகின் சகல திக்குகளிலும் ஒளிபரப்பப்படுகின்றது. அதே நேரத்திலே உண்மை, நன்மை, கருணை, அன்பு இப்படிப்பட்ட விடயங்களை பற்றி நாம் பேசினால் அது இன்று பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு. அவ்வாறுதான் இன்றைய உலகத்திலே மனிதன் நினைக்கிறான். இதற்கான காரணம் என்ன? ஏன் அதன் விளைவாக இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் கூட நல்லொழுக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட அந்த உம்மத்து கூட முஸ்லிம் சமுதாயம் ஒழுக்கமற்ற சமுதாயமாக, நேசமற்ற சமுதாயமாக, தனக்கிடையிலே பரஸ்பர உறவற்ற ஒரு சமுதாயமாக இன்றும் ஏன் இருந்து கொண்டிருக்க வேண்டும்? இதற்குரிய காரணத்தை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? எங்களிடம் இலங்கையை எடுத்துக்கொண்டால் எத்தனை அரபு கல்லூரிகள் இருக்கின்றன, எத்தனை மதரசாக்கள், எத்தனை உலமாக்கள். இத்தனை உலமாக்கள் இருந்தும் எமது மார்க்க பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. உலமாக்கள் அதிகரிக்கின்றார்கள், பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மின் குலூபில் இபாத் வலக்கின் யக்பிதுஹு பிகப்தில் உலமா ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன் اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم فضلوا واضلوا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அறிவை மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து நேரடியாக எடுத்து விடுவதில்லை. ஆனால் அறிஞர்கள் மரணிப்பதன் மூலம் அறிவு அழிந்துவிடும். உண்மையான அல்லாஹ்வை பயந்த அறிஞர்கள் மறைய மறைய படிக்காத மடையர்களை மக்கள் அறிஞர்களாக எடுத்து அந்த அறிஞர்கள் கேட்கப்படுவார்கள். எனக்கு தெரியாது என்று அவர்கள் கூற மாட்டார்கள். கேட்பதற்கு முன்னரும் கூட அவர்கள் ஃபத்வாவை கொடுத்து விடுவார்கள். அதன் மூலம் தானும் கட்டு அவர்கள் மற்றவர்களையும் கெடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் எத்தனையோ பேர், ஆனால் காசுக்காக பத்வா கொடுக்கின்ற உலமாக்கள் நிறைந்து முஸ்லிம்கள் மத்தியிலே குழப்பத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே முஸ்லிம் மக்களின் ஒழுக்க சீர்கேடுகளை பற்றி பேசுவதற்கோ அதை கவனிப்பதற்கோ யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்ற ஒருவன், அல்லாஹ்வை உண்மையாகவே நம்பிய ஒருவன் எவ்வாறு பணத்துக்காக தான் கொடுக்கின்ற பத்துவாவினை மாற்ற முடியும் அல்லது உண்மையை மறைக்க முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. அப்படி என்றால் உண்மையிலேயே ஈமான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரிசாலாவிலே தான் கொண்டுள்ள நம்பிக்கை அவனது உள்ளத்திலே குடிபுகவில்லை. அதற்குரிய காரணம் இன்று நீங்கள் எத்தனையோ இஸ்லாமிய பிரச்சாரகத்தை கேட்கிறீர்கள். பிரச்சாரங்களை உலகத்திலே உலகளாவிய ரீதியிலே பல பாஷைகளிலும் இஸ்லாமிய பிரச்சாரங்கள். இத்தனை பிரச்சாரங்களிலும் நாங்கள் முக்கியமான ஒன்றை மறந்து விடுகின்றோம் அல்லது காண்கின்றோம் இல்லை. அது என்ன தெரியுமா? லவ், மஹப்பா. அதாவது ஒரு முஸ்லிம் தனது இஸ்லாத்தினை தான் அல்லாஹ்வின் அடியானாக வாழ வேண்டும் என்ற தனது முயற்சியினை அல்லாஹ்விலே கொண்ட மஹப்பத்தின் மூலம் ஆசையின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வேண்டியிருக்கின்ற விடயம் இன்றைய இஸ்லாமிய பிரச்சாரத்திலே இல்லை. அதன் காரணமாக இஸ்லாம் மக்களின் உள்ளங்களிலே குடிபுகுறாமல் ஒழுக்கம் கெட்டவர்களாக, காசுக்கு பின்னால் அலைந்து தெரியக்கூடியவர்களாக உலமாக்களை மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால், உண்மையாக வாழ வேண்டும் என்றால் அவனது உள்ளத்திலே மஹப்பத் இருக்க வேண்டியது அவசியம். அல்லாஹ்வின் மீதான மஹப்பத். அவ்வாறான மஹப்பத் இல்லை என்றால் அவருடைய இஸ்லாத்திலே எந்த தேவையும் இல்லை என்று கூறுகின்றது குர்ஆன். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிப்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீராக நபியே என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்படி என்றால் அல்லாஹ்வை நாங்கள் நேசிப்பதற்கு வழியாகத்தான், அதற்கு காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அல்லாஹ் அனுப்பினார். அல்லாஹ்விடம் நாம் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை எவ்வளவு தூரம் ஏற்று, அவர்களது முன்மாதிரியை எவ்வளவு தூரம் உள்வாங்கி நாங்கள் நடக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்குவதற்குரிய ஒரே ஒரு வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் மஹப்பத்து கொள்வதும் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் ஒருவருடைய உண்மையான ஈமானுக்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனிலே கூட மூமின்களை பொறுத்தவரை தங்களது ஆத்மாக்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மேலானவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதற்காகத்தான் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களது இரு கண்களின் மணியாகவும் எந்த ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லையோ அவனது உள்ளம் கரைபிடித்த உள்ளம். அதனால் தான் அவனது இஸ்லாத்திலே அவனது இஸ்லாம் வரும் வழி கோலமாக இருக்கின்றதே அன்றி இஸ்லாம் அங்கே உள்வாங்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த காலத்திலே சஹாபாக்களை அவ்வாறுதான் வளர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து வந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், காரணம் தெரியாமல், காரணத்தை பற்றி யோசிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்த சஹாபாக்களின் சரித்திரத்திலேயும் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் மதீனாவுக்கு செல்கின்ற வழியிலே ஏதோ ஒரு காரணம் என்று தனது ஒட்டகத்தை சுட்டுகின்றார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது என்ன கூறினார்கள் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறு திருப்பினார்கள். அதற்காகவே நானும் திருப்புகிறேன் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு காரணங்களை பற்றி ஆராயாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அவர்களின் அன்பு சஹாபாக்களின் உள்ளத்தை நேரியதன் காரணத்தினால்
அதனால் தான் இஸ்லாத்திலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும் என்பது